சுவாமிஜி. அதாவது இவங்களுடைய அப்பாக்கு வந்து 60 வயசாகுது. நண்பர்கள்லாம் வந்து 60வது கல்யாணம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உறவினர்கள் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா, தங்களோட குடும்பத்துல வந்து இந்த மாரியான வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால 60வது கல்யாணம் செய்யலாமா? இதனால ஏற்படும் பலன் என்ன? இத வந்து அனைத்து சமூகத்தினரும் வந்து இந்த மாதிரியான 60வது கல்யாணம் செய்யலாமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம் குடுங்க சுவாமிஜி. பொதுவா வந்து உலகம் முழுக்க சில வழக்கங்கள் உண்டு. இப்ப நீங்க ஆங்கிலேயர்லாம் பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு அந்த 25வது வெட்டிங் டே, அது மாரி 30வது வெட்டிங் டேலாம் அவ கொண்டாடுறா. அதிலே சில்வர், கோல்டுன்னு விதவிதமா சொல்லி கொண்டாடுறா. நம்ம வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டம்னு கொண்டு வரா. இதில நீங்க சம்பிரதாயம், பலன் அப்படி 2 எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்துல வந்து சம்பிரதாயம், பலன். அது என்ன சம்பிரதாயம்? என்ன பலன்? அப்படின்னா, சில சம்பிரதாயங்களுக்கு வந்து ஒருவேளை எந்த பலன்களும் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா, அது நம்மளோட வழக்கம். பெரியவா சொல்லுவா, "நம்மளோட வழக்கம்பா, அத செய்ப்பான்னுவா." அதாவது அந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து எந்த பலனும் எதிர்பார்க்க மாட்டா. இல்ல பலன் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா, பலன் இல்லாத எந்த பரிகாரங்களோ, இல்ல வந்து நம்ம சம்பிரதாயங்களோ இல்லைன்னு சொல்லலாம். இருந்தால் கூட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் சம்பிரதாயம் தான். அது இப்ப ஏற்கனவே சொன்னோம். சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணத்தின் பொழுது அந்த விரத பட்சணம்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து மந்திரம் சொன்னது போக, அது குழந்தை சின்ன வயசில் அதெல்லாம் ஸ்வீட்டை சாப்பிடாம இருந்து வளர்ந்துருப்பா. குருகுலம் முடிச்சுட்டு வரும்பொழுது ஸ்வீட்டை கொடுத்து கல்யாணம் பண்ணுவா. இப்போ குழந்தையிலேருந்தே ஸ்வீட்டு சாப்பிட்டு வளர்ந்து வருவாளுக்கு 30 வயசு 40 வயசில் கல்யாணம் பண்ணும்போது அதே ஸ்வீட் எடுத்து வைக்கிறோம். அப்போ குழந்தையில உண்மையிலேயே அவன் ஸ்வீட் சாப்பிடாமல் குருவோட இல்லத்தில் போய் அங்கே கொடுத்த எதையோ ஒரு கோதுமை கஞ்சோ நெய் கஞ்சோ குடிச்சிட்டோ, உப்பு போட்டாலோ இது போட்டாலோ அதை சாப்பிட்டுட்டோ, களி சாப்பிட்டு எப்பயோ அபூர்வமாக கொடுக்குற சாதத்தை சாப்பிட்டு வித்தை கற்றுன்னு வரும்பொழுது நெய்யும் இனிப்பையும் கொடுத்தா பரமானந்தமாக இருக்கும். அந்த காலம் மறைஞ்சி இப்போ தான் எப்பயுமே ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கும் நம்ம அதே வழக்கத்தை வைக்கணும். அப்படி பார்த்தா இது வெறும் சம்பிரதாயம் தான். அப்போ அதுக்கு பலன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வெறும் சம்பிரதாயம் தான். அதே நீங்கள் வந்து எந்த காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு பிள்ளையாரை பூஜை பண்ணுறோம். இது வந்து பலன். என்ன பலன்? ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு பிள்ளையாரை பூஜை பண்ணால் விக்னம் இல்லாமல் அந்த காரியம் முடியும். அப்போ விநாயகர் பெருமானை துதிக்கிறோம். இது வந்து பலனுடன் கூடிய விஷயம். வெறும் சம்பிரதாயம் வேறு, கட்டாயம் செய்தால் பலன் தரும்ன்ற விஷயம் வேறு. வைணவர்களாக இருந்தால் விக்னேஸ்வரர் பூஜிக்காமல் அவள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. நான் பொதுவாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக விநாயகர் பெருமானை பூஜிக்கிறதுன்னு சொன்னேன். விஸ்வக்ஷேனன்னு சொல்லுவாள், அது வேறு. இப்போ இந்த 60வது ஆண்டு விழான்றது, 60வது வயதை கொண்டாடுறான்றது சில சமூகங்களிடையே செய்யலைன்னா அது சம்பிரதாயம். அதை வந்து அவள் செய்யணும்னு பெரியவா சொன்னால் செய்யுங்க, இல்லை விடணும்னா விட்டுடலாம். ஆனால் இந்த 60வது ஆண்டுன்றது என்ன பண்ணுறான் அன்றைக்கி? அன்றைக்கி எல்லாரையும் வர சொல்லி விருந்து கொடுத்து தாலி கட்டிட்டு போயிடுறாளா? அது ஒண்டி தானா? அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு 60வது ஆண்டு அன்றைக்கி தாலி கட்டிட்டு போயிடுறானா? அது வெறும் சம்பிரதாயம் தான். அது வெறும் சம்பிரதாயம். அதை சில பேர் பண்ணலாம், சிலர் பண்ணாமல் இருக்கலாம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரவுதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி 23/6/2016 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக எல்லா இல்லங்கள்லேயும் நம்ம பாரம்பரியமாக பூஜைன்னு ஒன்று உண்டு. அந்த காலத்தில் கூட கிராமத்தில் பார்த்திங்கன்னா வாசலில் கோலமிட்டு, இப்போ நகரத்துலேயே இருக்கானே, நகரத்தில் இருக்குது அது, இப்போ நிறைய வழிமுறைகள்லாம் மாறிடுது.
இப்போ நிறைய ரெடிமேட் கோலம்லாம் வந்துட்டு சுண்ணாம்பு பவுடர்லாம் கோலம் போட்டுட்ருக்கோம், அது வேறு விஷயம். கிராமங்களில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு சுவாமி அறையில் விளக்கேற்றி 4 ஸ்லோகங்கள் மங்களகரமான ஸ்லோகங்களை சொல்லுவாள். அந்த காலத்தில் பசுமாடு தோட்டத்தில் இருக்கும், தோட்டத்தில் வந்து அந்த பின்னால் இருக்க அந்த பசுமாட்டுக்கும் பூஜைகள்லாம் பண்ணுவாள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது. இப்போ எல்லார் வீடுகள்லையும் இப்போ பூஜைன்னு ஒன்று இருக்குது. அப்போ பெண்கள் வந்து சில ஸ்லோகங்கள் சொல்லலாமா, சில பூஜைகள் பண்ணலாமா அப்படின்ற இது எல்லா இடத்துலையுமே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட சொன்னோம், கோயிலில் போய் உள்ளே போய் பெண்கள் பூஜை பண்ணலாமான்றதை பற்றி. சிலர் வந்து பெண்கள் வந்து சில பூஜைகளை செய்யக்கூடாது, உதாரணம் ஆஞ்சநேயர் பூஜை பண்ணலாமா, ஆஞ்சநேயர் பூஜை பெண்கள் பண்ணக்கூடாது, பிரம்மச்சாரி, இப்படி நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து நல்லா பார்த்திங்கன்னா இல்லறத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு தான் சௌகரியத்தை கொடுத்தார். அதனால் நம்ம தெய்வங்கள்னு எடுத்துட்ட உடனே ஏதோ ஒரு மயக்கத்தில் பெண்கள் பூஜை பண்ணலாமா, பெண்கள் பூஜை ஏன் பண்ணக்கூடாது? இப்போ வந்து முதல்ல ஆலயத்தில் ஆகமங்கள் படி நியமிக்கப்பட்ட இடங்களில் அதில் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் சாதாரணமாக நம்ம ஒரு கோயில் வீட்டு வாசலில் ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கோம். அப்போ அதை பூஜை பண்ணுறதுக்கு குருக்கள் வரமாட்டார், இல்லை எங்கேயோ ஒரு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்குது அப்படின்னா, ஏன் நாமே அந்த பெண்கள் ஏன் அந்த பிள்ளையாரை பூஜை பண்ணக்கூடாது? நம்ம வீடு காம்பவுண்டில் நம்ம பிள்ளையாரை கட்டியிருக்கோம், அந்த பிள்ளையாரை பெண்கள் பூஜை பண்ணக்கூடாது? நாம் வந்து இது ஆகம பிரதிஷ்டைகள் தான், ஆகமங்கள் எப்படி சொல்லித்தோ அப்படி செய்யணும். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையார், வாசலில் இருக்க பிள்ளையாருக்கு எங்கே அந்தராளம் இருக்கா, மகாமண்டபம் இருக்கா, இல்லை கர்ப்பகிரகம் இருக்கா, இல்லை அட்டபந்தனம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், செவுத்தில் இருக்கிறார் அப்படியே அந்த இடத்துல. ஆக நம்ம வந்து இதை வந்து ஆலயம்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே கொண்டு வரல. ஒரு துவஜஸ்தம்பம் விட்டுருங்க, ஒரு மகாமண்டபத்தை விட்டுருங்க, ஒரு அந்தராளம் கர்ப்பகிரகமே நம்ம அதில் கட்டிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ பூஜை அறையில் ஏன் பெண்கள் பூஜை பண்ணக்கூடாது? அதுமாதிரி வெளில இருக்க பிள்ளையார் ஏன் பெண்கள் பூஜை பண்ணக்கூடாது? அப்போ தாராளமாக பண்ணலாம். இது ஆகம பிரதிஷ்டைகளுக்கு தான் அவள் என்ன சொன்னாலும் அதான். ஆகம பிரதிஷ்டைன்னு உடனே பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு சிவாலயம் இருக்குது, அங்கே அந்த பத்ததி படி பண்ணியிருக்கான்னா ஒரு வைணவர் போய் உள்ளே போய் அதை பூஜை பண்ண முடியாது. இப்போ ஒரு வைணவ பிரதிஷ்டை ஆகிருக்குன்னா ஒரு சைவர் வந்து அவர் இஷ்டம் போல் அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து பூஜை பண்ண முடியாது. ஏன்? இப்போ வந்து சாதாரணமாக பார்த்தா ஒரு வைகானச ஆகமம் இருக்குது, பாஞ்சராத்திர ஆகமம் இருக்குன்னா, பாஞ்சராத்திரப்படி வைகானச படி தனித்தனியாக பண்ணும்போது வேறு ஆகமத்தை சேர்ந்தவா இந்த கர்ப்பகிரகத்தில் போய் பூஜை பண்ண மாட்டான். அதனால் ஆகம பிரதிஷ்டன்றது வேறு. நாம் பக்தியோடு பூஜிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கோயில் வீட்டு வாசலில் இருக்க கோயிலில் கட்டாயம் பூஜிக்கலாம், நம்ம பூஜை அறையில் கட்டாயம் நம்ம பூஜை பண்ணலாம். இதில் வந்து பெண்கள்னு சொல்லப்பட்டது உடனே நம்ம பெரிய ஒரு இதுவாக எடுத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் மாதவிடாய் 3 மாதத்தில் அந்த 3 நாள் வந்து பூஜை பண்ணக்கூடாது சொல்கிறாளேன்றா. ஆண்களாக இருந்தால் கூட சில நேரங்களில் அசுத்தமாக இருக்கும்போதெல்லாம் வந்து பூஜை பண்ண மாட்டான். அதுக்குன்னு நியமனங்கள் ஆண்களுக்கும் உண்டு, பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நியமனங்கள் உண்டு. அந்த நியமனங்களை மீறி யாரும் பூஜை பண்ணிட முடியாது. ஆக சில நியமனங்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான், அது இவாளுக்கு அவளுக்குன்னு வித்தியாசமே கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, கணவன் மனைவி 2 பேரும் பண்ணலாமே, அது என்ன தப்பு இருக்குது? அதேமாதிரி வீட்டில் வந்து ஒரு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறீங்க, கணவன் மனைவி 2 பேரும் படிக்கலாமே. ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து ஒரு அர்ச்சனை பண்ணுறாருன்னா நீங்களும் உங்கள் கணவரோடு சேர்ந்து அந்த பூஜைகளில் கலந்துக்கலாம், பண்ணலாமே. வீட்டில் நம்ம பூஜை அறையில் நாம் வழிபட பண்ணக்கூடிய சுவாமிக்கு நாம ஏன் பூஜை பண்ணக்கூடாது, நாம ஏன் நைவேத்தியம் பண்ணக்கூடாது? அதே மாதிரி தான் இந்த சாலக்கிராமம்னா ஒரு பயம். சாலக்கிராமம் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப புனிதமானது. நீங்கள் வந்து 8 எழுத்தை சொல்லி கொஞ்சம் ஜலம் சேர்த்திங்கன்னா அந்த ஜலம் வந்து கங்கைக்கு சமம்னு சொல்லிட்டான். சாலக்கிராமத்து மேலே ஜலம் பட்டு வந்தால் அது கங்கைக்கு சமமானதுன்னு சொல்லிட்டா. அதனால் அதெல்லாம் ரொம்ப எளிமையான பூஜை தான். உடனே சாலக்கிராமம்னா பயப்படுறா, பானலிங்கம்னா பயப்படுறா. ஐயோ பானலிங்கத்தை ஏன் வச்சுக்கூடாது? பானலிங்கத்தை தாராளமாக வச்சுக்கோங்க, பானலிங்கத்தை வச்சுக்கலாம், சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. பெருமாள் வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார். அதனால் பூஜை அறையில் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து பூஜை பண்ணலாம். அது வந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அதேமாதிரி நாம் வீட்டு வாசலில் இருக்கிற பிள்ளையாரையும் நாம பூஜை பண்ணலாம். பெண்கள் பூஜை பண்ணுறதுனால எந்த குறையும் வராது, அது நிறைவாக தான் இருக்கும். ஆக எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் முக்கியமான க்ஷேத்திரங்களில் கூட அந்த பெண்கள் பூஜை பண்ணுறா, அங்கே இருக்கிற வளம் ஏற்றுக்க தானே ஏற்றுக்கிறா. சுவாமி ஏற்றுப்பார், யார் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க?